அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வாட்டமே உடையார் தங்களை காணின் மனம் சிறிது இரக்கம் உற்றறியேன். கோட்டமே உடையேன் கொலையனேன் புலையேன் கூற்றினும் கொடியனேன் மாயை ஆட்டமே புரிந்தேன் அறந்தொழில் புரியேன் அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விளைந்தேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. பாருங்க, இந்த பாடலில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை ஆகிய துன்பங்களினால் வாடியிருப்பவர்களை கண்டு சிறிதும் இரக்க உணர்ச்சி இல்லாதவனாகவும் நேர்மை இல்லாதவனாகவும் உயிர்கொலை செய்து அதை புசிப்பவனாகவும் யமனை காட்டிலும் கொடியவனாகவும் உலகியல் மாயையின் வசப்பட்டவனாகவும் அறவழியில் செல்லாமல் அச்சத்தையும் துன்பத்தையும் விளைவிப்பவர்களின் கூட்டத்தையே விரும்பி சேர்ந்து அவர்களோடே வாழ்பவனாகவும் இருக்கும் இத்தகைய இயல்புடைய நான் அம்பலத்திலே விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியின் அருளை பெற என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆற்றாமையை இங்கு வெளிப்படுத்துகின்றார். எப்பயும் சொல்கிறது மாதிரி தான், இது அவருடைய ஆற்றாமை இல்லை, இது நம்மளுடைய ஆற்றாமையை அவருடைய ஆற்றாமையாக எடுத்துக்கொண்டு கடவுளிடம் விண்ணப்பமாக வைக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதில் உள்ள கெட்ட குணங்கள் ஏதாவது நம்மளுக்கு இருக்குமே ஆனால் அவற்றை எல்லாம் நாம் நீக்கிவிட வேண்டும். அவற்றை நீக்கினால்தான் இறைவனின் அருளை பெற முடியும். இதுதான் ஒவ்வொரு பாடல்களிலும் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு நம்மளுடைய குறைகளையாக சொல்லி அது ஆற்றாமையை வெளிப்படுத்துவதின் வாயிலாக இறைவனிடம் ஒரு சத்துவிசாரம் தான் பண்ணுறாங்க. நம்மளையும் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இதில் நான் படித்ததுலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராங்கன்னு. அதாவது எதிர்ப்பட்ட ஜீவர்கள் பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை இதில் ஏதாவது ஒன்றினால் துன்பப்படுவதாக அறிந்தால் உடனே அவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு வழியில் நன்மை செய்ய, ஜீவகாருண்யம் செய்ய மனது விளைய வேண்டும். இதுதான் ஜீவகாருண்யம். அதாவது அவங்களுக்கு ஏதோ கஷ்டப்படுறாங்களே இந்த ஜீவன், இதுக்கு எந்த வகையிலையாவது உதவி செய்யணுமேன்னு சொல்லி நாம் செய்யக்கூடிய அந்த செயல் தான் ஜீவகாருண்யம். தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, வாட்டமே உடையார் தங்களை காணின் மனம் சிறிது இரக்கம் உற்றறியே. அப்போ மனது இறங்க சொல்கிறாங்க. மனம் இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு வரணும். சரி, அடுத்து கோட்டமே உடையன்னு சொல்கிறாங்க. அதாவது நேர்மை இல்லாமல் இருக்கின்றன, நேர்மையோடைய எப்பயுமே இருக்கணும். அப்புறம் கொலையேனேன் புலையேன், அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் பல பதிவுகள்லையும், அதாவது கொலை புலையை தவிர்க்க வேண்டும். சரி, அடுத்து கூற்றினும் கொடியனேன், அதாவது அந்த மரணத்தை தரக்கூடிய அந்த கூற்றுவனை காட்டிலும் கொடியவனாக இருக்கின்றேன். மாயை ஆட்டமே புரிந்தேன். இப்போ இந்த பாடல் வரிகள் எல்லாமே இருந்தாலும் இந்த மாயையை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் ஒவ்வொரு அனுபவ நிலையாக கடந்து மேலே போகும்போது இந்த மாயை தான் மிகப்பெரிய தடையாக இருக்கும். அந்த தடையாகவும் இருக்கும். அதே நம்மளுக்கு நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். நம்ம நல்லதை எடுத்துக்கிறணும், கெட்டதை ஒதுக்கணும். அதையோடய பிடிச்சிக்கிட்டு அது கொடுக்கக்கூடிய இந்த உலகியல் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உலகியலில் போட்டு நம்ம கீழே அமைக்கிறோம். அதே சமயத்தில் அதை பிடிச்சி மாயையே சபையாக்கி மேலே ஏறி போயிடணும்.
அதே உட்காந்து அதே வந்து கடைசியில் இந்த திரோதாயின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நம்மளுக்கு என்ன அருட்சக்தியாக மாறி நம்மளுக்கு முடிந்த முடிவாக அதை வந்து அந்த கடவுளை வந்து நம்மளை அடைகிறதுக்கு அந்த முடிந்த முடிவாக அதே தான் அருட்சக்தியாக மாறுதுன்னே சொல்கிறாங்க திரோதாயியை. அப்போ இந்த மாயைன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய மகான்கள் ஞானிகளை கூட ஒரு ஸ்டேஜில் அவங்கள அப்படியே இருக்க வச்சிடும். மேல்நிலைக்கு ஏற விடாமல் அந்த இடத்துலையே இருக்க வச்சிடும். வள்ளல் பெருமான் வந்து உரைநடை பகுதியில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, பலவிதமான தெய்வங்களும் இப்போ நம்ம கும்பிட்டுட்ருக்க பலவிதமான தெய்வங்களும் ஞானிகளும் அவங்க வந்து அந்த முடிந்த முடிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நிலை வந்து அந்த நிலை இல்லை. ஆனால் இந்த மாயையின் காரணமாக தான் அவங்கள வந்து இந்த மாயை அவங்கள ஆட்படுத்தி அவங்கள வந்து அது மாதிரி அந்த நினைவுகளோடய இருக்க வச்சிருச்சு. இது போதும், நம்மளுக்கு இதுக்கு மேலே ஒரு நிலை இல்லை அப்படின்னு செய்யக்கூடியது எல்லாம் இந்த மாயையுடைய வேலைகள். பெரிய பெரிய அந்த மகான்களுக்கும் இந்த கடவுளாக இப்போ இருக்கக்கூடிய இப்போ சமயங்கள்லாம் வழிபட்டு வராங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த நிலையில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்கிலும் பல கோடி மடங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மாயையை பற்றி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அது நான் வந்து உங்களுக்கு வந்து சான்றா தத்துவ வெற்றி அப்படின்ற பதிகத்தில் ஒரு 4 பாடலில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை விதமான மாயைகள் இருக்கிறது, அதை எப்படி வென்று கடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம இந்த இதில் விரிவாக பார்ப்போம். ஏன்னா அது நம்மளுக்கு மிக உபயோகமாக இருக்கும். மாயை வந்து நம்ம எந்த ஒரு விதத்தில், ஏன்னா கடவுளை அடைவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடியது இந்த மாயை. அதாவது மும்மலங்களில் சொல்கிறாங்கள்ல, ஆணவம், கண்மம், மாயை. அந்த மாயை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாயை வந்து மிகப்பெரிய தடை. அது எப்படி இந்த தடையெல்லாம் உடைக்கணுன்றதுக்கு தத்துவ வெற்றியில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு விரிவாகவும் அதே சமயத்தில் நேரமின்மை காரணமாக ஓரளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம அது கொஞ்சம் உஷாராக இருந்துட்டோம்னாலேவும் அதுலேருந்து தப்பிச்சுக்கிடலாம். எல்லாம் வள்ளல் பெருமானுடைய பொற்பாதங்களை பணிஞ்சால் இந்த மாயை எல்லாமே ஓடிடும். அது எங்கேயும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஞான சபை தலைவனின் தனிப்பிள்ளை நானே அறியாயோ அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே கடவுளுடைய அருளை வச்சு தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் மாயையை. அப்போ நம்ம விழிப்பு தான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே விழிப்போடே இருந்து அந்த கடவுளை தான் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா மாயோடைய வேலை இருக்காது. எந்த க்ஷணம் வந்து நம்ம கடவுளை நினைக்காம போகிறோமோ அப்போ வந்து மாயையோட இதில் வந்து மாட்டிக்கிடுவோம். அதில் மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். அதனால தான் அவர் வந்தது எப்பயுமே வந்து சிற்றபையின் கண்ணே மனசை நிறுத்துன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எப்பயுமே நம்ம உள்முகமாகவே இருந்துடணும். வெளியே போனோம்னா போச்சு, மாட்டிக்கிடுவோம். சரி, அப்போ அந்த மாயை மட்டும் பார்ப்போம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுவான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அதாவது அறந்தொழில் புரியேன், அச்சமும் அவலமும் ஏற்றிடும், கூட்டத்திலேயே சேர்ந்து அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ அதிலிருந்துனா வெளியே வரணும். அதாவது யாரெல்லாம் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறார்களோ, பிறருக்கு அச்சத்தை விளைவிக்குமாறு வாழ்கிறார்களோ அவர்களோடு எல்லாம் நாம் கூட்டணி சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடாது. அதுலேருந்து வெளியே வந்துடணும். அது நம்மளுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், கீழ்நிலை கொண்டு போயிடும். மேல்நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும், சுத்த சன்மார்க்க அந்த சாதுக்கள், அந்த சுத்த சன்மார்க்கிகள் அவங்களுடையே நம்ம பழகி அப்படியே தான் மேல்நிலைக்கு தான் போகணும். கீழ்நிலையை பற்றி நம்ம எப்பயுமே யோசிக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த மாயையை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ மாயையை வந்து வள்ளல் பெருமான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து இந்த மாயையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. எப்படின்னா, இடம் சார்ந்து அசுத்த மாயை, சுத்த மாயை, அப்புறம் சுத்த மாயை. இது வந்து 3 டைப். இதில் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே தத்துவங்களை தான் சொல்கிறாங்க. இது தத்துவங்கள் எல்லாம் தான் மாயை. இங்கே பாருங்கள், அசுத்த மாயை அப்படின்றது வந்து அந்த 24 பிரகிருதி தத்துவங்கள். அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது சட தத்துவம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனத்தின் 4 கூறுகள், இது எல்லாம் சேர்த்தோம்னா 24 பிரகிருதி தத்துவமாக வருது. இதைத்தான் வந்து அசுத்த மாயை அப்படின்றாங்க. அடுத்து சுத்தமாயை அப்படின்னு சொல்லி வித்யா தத்துவம் 7 சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னோம்னா, காலம், நியதி, அராகம், கலை, வித்தை, புருடன், தோற்றமாயை, இந்த 7 தான் வந்து
அசுத்தா சுத்தமாயை. சரி, அப்புறம் மூன்றாவதா 5 சிவ தத்துவங்கள் இருக்குது. இதைத்தான் வந்து சுத்தமாயை அப்படின்றாங்க. சுத்த வித்தை, விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம். இந்த 5ஐத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சுத்தமாயைன்றாங்க. இந்த பரநாதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பரநாதம் வரைக்குமே வந்து மாயையோட தொடர்பு இருக்கும். அதுக்கப்புறமாவுமே தொடர்பு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த பரநாதத்துக்கு அப்புறமும் மேலே ஏறி போக சொல்கிறாங்க வள்ளல் பெருமான். மேலே போகும்போது தான் இன்னமும் மாயை கடைசியில் வரதான் திரோதாயின்னு வருது. சரி, இப்போ நம்ம அதை அடுத்து பார்ப்போம். இப்போ வள்ளல் பெருமான், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அசுத்த மாயைன்றது வந்து 24 பிரகிருதி தத்துவங்கள். சரி, அசுத்தா சுத்த மாயை அப்படின்றது வந்து வித்யா தத்துவமான 7. இந்த கடைசியாக சொன்ன சுத்த மாயைன்றது வந்து 5 சிவ தத்துவங்கள். அதில் வந்து கடைசியாக உள்ளது வந்து பரநாதம். சரி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ வள்ளல் பெருமான் அந்த தத்துவ வெற்றின்ற தலைப்பில் எப்படி இந்த மாயையை வெல்றது, என்னென்ன மாதிரி மாயையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல இந்த பாடல் பாருங்கள். மான் எனும் ஓர் சகஜால சிரிக்கி இது கேள் உன் வஞ்சக கூத்தெல்லாம் ஓர் மூட்டை என கட்டிக்கொண்டு ஈனமுற நின் தலைமேல் ஏற்றெடுத்து கொண்டு உன் ஏவல் புரி பெண்களோடே இவ்விடம் விட்டு ஏகி காணடைந்து கருத்தடக்கி பிழைத்திடு நீ இளையேல் கணத்தில் உனை மாய்ப்பேன் உன் கணத்தினொடும் கண்டாய் ஏனெனை நீ அறியாயோ சிற்சபையில் நடம் செய் இறைவன் அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளை நானே. பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே மான் எனும் ஓர் சகஜால சிரிக்கி அப்படின்றாங்க. இந்த மான் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, மோகினி என்று சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி தத்துவம் தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 24 அந்த அசுத்த மாயைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 24 24 பிரகிருதி தத்துவத்தை தான் வந்து இங்கே வந்து அவர் வந்து சொல்கிறாரு மான் எனும் சகச்சால சிரிக்கி அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, ஏன் அப்படி இந்த அளவுக்கு ஒரு மோசமான வேடை சொல்லணும் அப்படின்னா, ஆன்மாவுடைய மிகவும் கீழ்நிலைகளில் இருக்கக்கூடியது தான் இந்த பிரகிருதி தத்துவங்கள். சடம், அது வந்து அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சட தத்துவம். இதை வந்து நம்ம வந்து கடக்கணும். இதை வந்து நம்ம மனிதர்களாகிய நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியாது. அதுக்கு வந்து தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஏன் எனை நீ அறியாயோ சிற்சபையில் நடம் செய் இறைவன் அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளை நானே. ஏன்னா கடவுளுடைய அந்த அருளை பெற்றுக்கொண்டால்தான் இதே கடக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இறைவனுடைய பொற்பாதங்களையே நம்ம பணிஞ்சு அங்கே இருந்தால் தான் இதிலேருந்து கடக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த உலகாதாய விஷயங்கள்லையே சுற்றிக்கிட்டு இருப்போம். மேல்நிலைன்னா என்னன்னே தெரியாது, ஏறவே முடியாது. அப்போ ரொம்ப சில பேர்லாம் வந்து அந்த அஞ்ஞானத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாயையின் பிடியில் இருக்கவங்க தான். இதிலேருந்து மேலே வர முடியாது. இது வந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டேஜெல்லாம் போக முடியும். இங்கேயே வந்து நம்ம உழந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையே பெருசாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எனக்கு போதும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வயசானா பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு குழந்தைகள் கல்யாணம் வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவாங்க. இதெல்லாம் இந்த மாயையோட பிடியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பேசிக்லேயே மாட்டிக்கிறாங்க. அப்போ எல்லாமே மாயைன்ற அந்த இதுக்கு வரணும். இந்த உடல் மாயை, நம்ம பார்க்குற அந்த உலக மாயை, எல்லாமே மாயை. ஆனால் இந்த மாயையை வச்சு தான் அதோட அறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சு தான் நம்ம மேலே ஏறணும். அதுக்காக மாயை வந்து ஒரு வரமாகவும் இருக்குது, சாபமாகவும் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மாயைக்குள்ளேயே போய் அகப்பட்டு சிக்கிக்கிட்டோம்னா அது நம்ம விடாமல் பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இதில் புரிதலாக தான் வேணும். அந்த அறிவை வச்சு இல்லை இது எல்லாமே மாயை, உண்மை இல்லை அப்படின்னு நம்ம அந்த வெளியே வர்றோம் பாருங்கள். வெளியே வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இதுதான் இங்கே செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமே. கடவுளை வந்து நம்ம அறிஞ்சு, அதான் 8-2 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அகாரம் உகாரம் சொல்கிறாங்க பாருங்கள், ஜீவன் பரம், அந்த ரெண்டையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். 8-2 என்பது முதல் படி. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்த படிகள்லாம் ஏற முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனையே அங்கேயே நம்ம மாட்டிக்கிறோம். என்னன்னே தெரியாமல் மாட்டிக்கிறதுனால தான் நம்மளால் உயும் அந்த மரணமில்லா பெருவாழ்வுனா பேசிக்லேயே வந்து சரியான படியை எடுத்து வைக்கலைன்னா எப்படி மேலே போகிறது. அப்போ
இப்போ அந்த மாயையை கடக்கணும்னா அந்த சாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும்? இறைவனுடைய துணையை தான் நாடணும். இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இறைவழியிலேயே இறை சிந்தனையிலேயே நம்ம இருக்கும்போது இந்த அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 24 பிரகிருதி தத்துவம் நம்மளை வந்து ஒன்றும் செய்யாமல் அதில் வெளியே வந்துடலாம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாயை. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டு பாருங்கள். மாயை எனும் படு திருட்டு சிரிக்கி இது கேள், உன் மாயையெல்லாம் சுமை சுமையாய் வரிந்து கொண்டு உன் சாயை எனும் பெண் இனத்தார் தலைமேலும் உளது உனது தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்தே பேய் என காட்டிடை ஓடி பிழைத்திடு நீ இலையேல் பேசும் முன்னே மாய்த்திடுவேன் பின்னும் முன்னும் பாரேன் ஆய் என நீ அறியாயோ எல்லாம் செய்வல்லார் அருள் அமுதுண்டு அருள்நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானே. பாருங்க, வரிகள் எல்லாம் எப்படி உழுகுது பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த மாயை வந்து சாடுறாங்க பாருங்க. அதே சமயத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய அருளை பெற்றவன்றதையும் சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன தெரியுது? மாயை வந்து சாதாரணமாக இல்லை, ஹெவியாக இருக்குது. அதுக்கு தான் அவர் வார்த்தைகளும் ஹெவியாக போடுறாங்க. அதே சமயத்தில் அவரும் நானும் சளைத்தவன் இல்லை, சிறிதும் என்கிட்ட உன் வேலையை காமிக்காத, ஓடி போயிரு, உன் கூட்டத்தோடு ஓடி போயிருன்னா. ஏன்னா மாயை அந்த மாதிரி தான் வருமாமா. நம்ம புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த விஸ்வாமித்திரர்லாம் வந்து இந்த மோகினிலாம் வந்து ஆடி அவர் அந்த தவம்லாம் கலைஞ்சு போயிடுறாங்கண்ணே. அதெல்லாம் இந்த மாயையுடைய வேலைகள் தான். சரி, அப்போ இந்த மாயை வந்து என்ன சொல்கிறாங்க? இதுதான் வந்து சுத்த மாயை. அதுதான் வந்து இந்த மாயை எனும் படு திருட்டு சிரிக்கி அப்படின்றாங்க பார்த்தீங்களா? இந்த படு திருட்டு சிரிக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, உயிராற்றலை கடவுளை காண செலுத்த விடாமல் தன்னையும் தன் பெண் இனத்தாரிடமும் விரும்பி செலுத்தி உயிர்களை ஏமாற்றி ஆற்றலை பறித்து மரணத்தை செய்விப்பவள். அதனால தான் படு திருட்டு சிரிக்கின்றாங்க. அப்போ நம்மளுக்கு மரணத்தை உண்டாக்கக்கூடியது எது? இந்த மாயை. ஏன்னா நம்மளை வந்து எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி அந்த உயிராற்றலை வந்து வேறு வழியிலாம் போக வச்சு நம்மளை மரணத்தை கொடுக்கக்கூடியவள். அப்போ வந்து இந்த மாயைகிட்டையும் கவனமாக இருக்கணும். இது இல்லைன்னா மரணம் சம்பவித்து விடும். அப்போ இது வந்து இன்னமும் தெளிவாக இருக்க வேண்டியது. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வள்ளல் பெருமான்? எனை நீ அறியாயோ எல்லாம் செய் வல்லார் அருள் அமுது உண்டு அருள்நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானே. அப்போ இங்கேயும் இறைவனோட அந்த இதைத்தான் சொல்கிறாங்க. என்னைய வந்து உன் வேலையெல்லாம் காமிக்காத, உன் கூட்டத்தாரோட ஓடி போயிரு, என்கிட்ட உன் வேலையை காமிக்காதன்னு தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இந்த மாயையும் நம்ம வந்து என்ன கவனமாக இருக்கணும். இல்லாட்டினா என்ன ஆயிரும்? நாம் மரணித்து விடுவோம். மரணம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாயைகிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். சரி, அதுக்கு அடுத்து அது இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள். முன்னும் பின்னும் பாருன்றாங்க பாருங்கள். அதாவது இப்படி முன்னாடி பின்னாடி பார்த்து பராக்கு பார்த்துக்கிட்டு வந்தோம்னா போச்சு. பராக்கு பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பராக்கு பார்த்தோம்னா மரணம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டினா நம்மளை கீழே தள்ளி மரணத்தை விளைவித்து விடும். சரி, அதுக்கு அடுத்து மாமாயை அப்படின்றாங்க. மாயையை சொன்னாங்க. இப்போ மாமாயை எனும் பெரிய வஞ்சகி நீ இது கேள், வரைந்த உன் தன் பரிசன பெண் வகை தொகைகள் உடனே போமாறு உன் செயல் அனைத்தும் பூரணமாக கொண்டு போன வழி தெரியாதே போய் பிழை நீ இலையேல் சாமாறு உந்தனையே இன்றே சாய்த்திடுவேன் இதுதான் சத்தியம் என்று எண்ணுதி என் தன்னை அறியாயோ ஆமாறு சிற்றபையில் அருள் நடனம் புரிவார் அருள் அமுது உண்டு அருள் நிலையில் அமர்ந்த பிள்ளை காணே. அங்கே பாரு, இங்கேயும் சொல்கிறாங்க மாமாயை எனும் பெரிய வஞ்சகி நீ. பாருங்க, வார்த்தைகள் எல்லாம் பயங்கர ஹெவியாக வந்து உழுகுது. இந்த மாமாயைன்றது வந்து சுத்த மாயை. அதாவது சுத்த மாயைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்த 5 சிவ தத்துவங்கள் தான் சொல்கிறாங்க. அந்த 5 சிவ தத்துவங்கள் வந்து என்னது? சுத்த வித்தை, விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம். இந்த பரநாதம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பரநாதத்தோட நிறைய பேர் சொல்லுவாங்க. இதே வந்து பரநாத நிலையிலேயே இருந்து போனவங்க பல பேர். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? இதுக்கு மேலே போக சொல்கிறாங்க பரவிந்து. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? உயிர் அனுபவம். இங்கே தான் வந்து தத்துவங்கள் எல்லாம் கடந்து
இந்த நிலைக்கு வர்றோம். அப்போ தான் உயிர் அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அருள் அனுபவம் பெறணும், சிவ அனுபவம் பெறணும். அதுக்கு மேலேயும் போய் சுத்த சிவநிலையில் வந்து சுத்த சிவ துரியாதீதம் என்ற அந்த நிலையில் வந்து அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை கிடைக்கும். அங்கே தான் வந்து அந்த கடவுள் நிலை. அது வரைக்கும் நம்ம பயணம் போகணும். இப்போ இந்த இடத்துக்கு இது போகிறதுக்கு வந்து இது வந்து தடை பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது மாமாயை, அதாவது பரநாதத்துக்கு மேலே நம்மளை போக விடாமல் செய்கிறது வந்து இந்த மாமாயையோட வேலை. அப்போ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கடந்து தான் மேலே போயிடணும். அதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலையை பெறணும் அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்த இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் கடைசியாக வர்றது தான் திரோதாயி. திரோதாயி அப்படின்றது வந்து தான் மறைப்பு. அதாவது நம்மளுக்கு தெரியும் இறைவனுடைய தொழில்கள் 5: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இங்கே அந்த மறைத்தல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலையை செய்கிறது தான் இந்த திரோதாயியோட வேலை. இந்த திரோதாயி வந்து ஒரு வகையில் அருட்சக்தியும் கூட. ஏன்னா ஒரு பக்கம் மறைப்பை செஞ்சாலும் அந்த மறைப்பே அருள் சக்தியாக மாறி நம்மளுக்கு கடவுளை காமிச்சிடும். கடைசியாக வரக்கூடிய இந்த நிலை, அதாவது நம்ம எல்லாம் படியில் மேலே ஏறி போனாலும் இந்த மறைப்பு வந்து நிற்கும். கடவுளை தெரிய விடாமல் உங்களை மறைச்சு எப்படியாவது உங்களை வந்து அதே நிலையில் மேலே போய் இந்த வள்ளல் பெருமான் பெற்ற இந்த பூரண நிலையை பெற விடாமல் செய்யும். அப்போ அந்த இடத்துலையும் நம்ம வந்து மிகவும் விழிப்பு நிலையிலிருந்து ஜீவகாருண்யம், பரோபகாரம், சத்து விசாரம் எதையுமே விடாமல் கடவுள் மேலே அந்த கிரிப்பை ஒரு சிறிது கூட விட்டுறக்கூடாது. இங்கிட்டு பராக்கு பார்க்காம அப்படியே இருக்கும்போது இந்த மறைத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த திரோதாயியே அருட்சக்தியாக மாறி அந்த நம்மளுக்கு வந்து இந்த அருளை வந்து பெறுவதற்கு வழி விட்டு விலகிடும். அப்போ வந்து நம்ம கடவுளின் அருளை பூரணமாக பெற்றுவிடலாம். அதுக்கு இந்த பாட்டு பாருங்க. பேசு திரோதாயி எனும் பெண் மடவாய் இது கேள், பின் முன் அறியாது எனை நீ என் முன் மறைக்காதே, வேசர மாமல இரவு முழுதும் விடிந்தது கான், வீசும் அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது அறிநீ, ஏசுர நின் செயல் அனைத்தும் என் அளவில் நடவாது, இதை அறிந்து விரைந்து எனதை விட்டு ஏகு இக்கணத்தே, மாசரும் என் சரிதம் ஒன்றும் தெரிந்திலையோ, எல்லாம் வல்ல ஒரு சித்தருக்கே நல்ல பிள்ளை நானே. பாருங்க, பேசு திரோதாயி எனும் பெண் மடவாய் இது கேள் அப்படின்னு சொல்லிட்டு, வேசர மாமல இரவு முழுவதும் விடிந்தது கான், அதாவது துக்கத்தை தரக்கூடிய மாமலமாகிய ஆணவம், கண்மம் மற்றும் மாயை இவற்றினால் உயிருக்கு உண்டான இரவு என்னும் இரவு இப்பயே முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து அவ்வளோதான் வெளிச்சம், அந்த அருள் கிடச்சிருச்சு. அதனால உன்னுடைய வேலைகள்லாம் என்கிட்ட காமிக்காத. நான் யாருன்னு எனக்கு தெரியலையா, எல்லாம் வல்ல ஒரு சித்தருக்கே நல்ல பிள்ளை நானே அப்படின்னு சொல்லி இந்த திரோதாயியை பற்றி அவர் வள்ளல் பெருமான் கடிந்து சொல்கிறாங்க. இது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். திரோதாயின்றது வந்து இந்த மறைப்பு சக்தி, ஒரு பக்கத்தில் வந்து இது வந்து அருட்சக்தியும் கூட. இது வந்து இருக்கும்போது இந்த திரோதாயியே வந்து நம்மளுக்கு வந்து விலகி அந்த அருளையும் கொடுத்துரும் அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் மாயையை பற்றிய விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கும்போது இந்த மாயையோடைய வேலைகள் வந்து நிறைய இருக்கும். அப்போ எப்பயுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கடவுளுடைய அருளை, அதாவது வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் தான் இந்த மாயையிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த இதே நம்ம அருள் நிலையில் போகும்போது சின்ன சின்ன சித்துக்கள் இதெல்லாம் வரும்போது, நான் யார் தெரியுமா, நான் தான் பெரிய ஆள், நான் சொன்ன எல்லாமே பழிக்கும், நான் சொன்னால் வந்து கையிலேருந்து லிங்கம் எடுக்கலாம், இல்லைன்னா நான் சொல்லி தான் அவங்க குணமானாங்க எப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து மாயையுடைய வேலை. நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்தவொடனே என்ன ஆயிரும்னா, நம்ம அந்த ஸ்டேஜோட ஸ்டாப் ஆகி அது மாதிரியே வந்து அருள் வாக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி போய் டைவர்ஷன் ஆகி அதுலேயே தங்கினவங்க தான் நிறைய பேர் வள்ளல் பெருமான் வந்து உரைநடை பகுதியை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி அந்த 10ஓட 11 போய் இருந்துடக்கூடாது. நம்ம வந்து வள்ளல் பெருமான் பெற்ற நிலையை பெறணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொன்ன இந்த மாயையை வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ நம்ம
இதை பற்றி இந்த மாயை, மாமாயை, திரோதாயை இது எதுவுமே அண்டக்கூடாது அப்படின்னா வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பாடல் முடியும் போது எப்படி சொல்கிறாங்க, அந்த ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, அந்த சித்தனுக்கு எல்லாம் வல்ல சித்தனுக்கு நல்ல பிள்ளை, அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கடவுளோட தன்னை முழுதுமாக ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. அவருடைய பிள்ளை என்கிட்ட வந்து உன் வேலையை காமிக்காது. ஏன்னா அவரே அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா மாயை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நம்மளை வந்து இந்த கடவுளை அறிய விடாமல் செய்வதற்கு அது எல்லா விதமான சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் பண்ணும். ஏன்னா அதோடைய இயல்பே அப்படித்தான். நம்ம அதிலிருந்து வெளியே வரக்கு தான். அதனால தான் சொல்கிறாங்க அறிவை உபயோகப்படுத்தணும். ஆன்ம அறிவை கொண்டு கடவுளை பார்க்கணுன்னா அந்த மாயையிலேருந்து எல்லாமே மாயை, அந்த அறிவை வச்சு அதிலேருந்து வெளியே வரணும். அங்கேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுனால தான் இவ்வளவு சிக்கலும். அப்போ அந்த மாயையை வச்சுக்கிட்டே தான் அதே வந்து நம்ம அருளுக்கு பயன்படுத்திக்கிறணும். அதோடு போய் சேர்ந்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்து குப்பை ஆகிட்டோம்னா போச்சு, கீழே போயிடுவோம். மேலே ஏறணும்னா மாயையை வச்சே மேலே ஏறிடணும். அந்த மறைப்பு சக்தி, இந்த கடைசியாக சொன்னது பாருங்கள், அந்த மறைப்பு சக்தியை வந்து அருள் சக்தியாக மாறுது அப்படின்றதான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் ஆற்றாமை என்ற தலைப்பில் வரக்கூடிய 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.